சார் நாங்க கணக்கெடுக்க வந்திருக்கோம் சார். எது கணக்கெடுக்க வந்திருக்கீங்க? ஜனத்தொகைக்கு கணக்கெடுக்க வந்திருக்கோம் சார். ஜனம் இருக்கிறவங்ககிட்ட போய் எடுங்கம்மா. சார் சொல்லுங்கம்மா. உங்க பேரை சொல்லுங்க சார். என் பேர் முருகன். நீங்க எப்படி சார் இந்த ஊருக்கு வந்தீங்க? பஸ்ல வந்தேம்மா. எல்லாரும் ஃப்ளைட்லயா சார் வருவாங்க? நீங்க எந்த ஊர்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? இதே ஊர்ல தான் இருக்கேன். பிறந்ததுல இருந்து இருக்கீங்களா இல்ல இடையில வந்தீங்களா? நம்ம பிறந்தது தான் இந்த ஊர்ல இருக்கோம். உங்க பேர் முருகனே. ஓகே. ஆமா முருகனே. சரி. இது உங்க சொந்த ஊரா? அம்மா சொந்தமா ஊர் வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லம்மா. கல்யாணம் ஆயிடுச்சா சார்? கல்யாணம் ஆள ஒரு பொண்ணு கூட பாத்து கொடுங்க. சார் கல்யாணம் சொன்னேன் சார். பொண்டாட்டி என்ன வேலை செஞ்சாலும் நம்ம குறையே சொல்லக்கூடாது. ஒரு நாள் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னேன், அன்னைக்கு தான் என்னை சமைக்க விட்டா. ஒரு நாள் துணி துவைக்கிறது சரியில்லைன்னு சொன்னேன், அன்னைக்கு துணி துவைக்க வச்சுட்டா. ஒரு நாள் வீடை கூட்டுற சரியில்லைன்னு சொன்னேன், வீடவும் கூட்ட வச்சுட்டா. இப்போ பாருங்க போன நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கா. ஏமா நாளைக்கு என்ன சமையல் பண்ணுங்க? எனக்கு பிடிச்சது பண்ணுங்க போங்க. சரிம்மா, நான் போய் என் வேலையை பார்க்குறேன், நீ உன் வேலையை பண்ணி கண்டினியூ பண்ணு. இனிமேல் குறையே சொல்றாரு. நீங்க உம்முன்னு இருக்க. நீ ஏன்டி அழுகுற? நீ நம்ம குடும்பத்துல அப்பப்ப சண்டை போடும்போது ஜான்சிலேயே சண்டை போடுவே, அது மாதிரி நினைச்சு சத்தம் போட வேண்டியதானே? யாருமே உன்னை வைய மாட்டாங்களே. என்ன சத்தம் போடுறது எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாரு நீதான் என் உலகம், நீதான் என் தங்க, என் செல்லம், என் வைரம். நீங்க ஏன் சங்கடப்பட்டு நிக்கிற? தங்கச்சிக்கிட்ட சொன்னியோ போச்சோ? எங்க ஓடுற? போட்டு மாமா சொல்லுமா. கண்ணை மூடு மாமா. ஏன் கண்ணை மூடு மாமா. முடியாச்சு. உன்னை கல்யாணம் முடிச்சப்பதான் என் வாழ்க்கை பிரைட்டா இருக்கு மாமா. உன்னை கல்யாணம் முடிச்சப்பதான் என் வாழ்க்கை இருட்டாயிருச்சுமா. இருட்டிலே போயிருப்போம்.